இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எப்பவும் போல ஒரு சாதாரணமான படத்தை பார்க்காம 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்த யாராலையும் மறக்கவே முடியாத ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு கும்ஃபர்சல். 2004 அந்த படம் வெளியா இருக்குது. இந்த படத்தை உங்கள நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த படத்தை நம்மளோட சேனல்ல ரொம்ப நாளா போடணும்னு சொல்லிட்டு நான் மைண்ட்ல வச்சிருந்தேன். இன்னைக்கு தான் போடணும்னு தோணுச்சு, போட்டுட்டேன். எல்லாரும் பார்த்து செமையா என்ஜாய் பண்ணுங்க. இப்ப அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாமா? பட் அப்படி போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஓப்பனிங் சீலே பாத்தீங்கன்னா தொப்பி போட்ட கேங் லீடர் பையன் ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே பூந்து அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரை பொலன்னு பொழந்துட்டு இருக்கான். பட் அது அங்க இருக்கிற மத்த போலீஸ்காரங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த லீடர் பையலும், ஏண்டா என் பொண்டாட்டி ஏதோ செல்லமா போலீஸ்காரன பட்டுன்னு ஒரு தட்டிவிட்டா, அதுக்காக அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துருவியா நீ, கொளுத்தி பிடிவன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் பொண்டாட்டியை கூட்டிட்டு அப்படியே ரோட்டுக்கு வருவான். வந்து பார்த்தா ரோட்ல ஒரு ஈக்காக்காவை கூட காணும். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பையன் சுத்தி புத்தி பாக்குறப்போ அந்த இடத்துக்கு கோடாலி கேங் வந்துருச்சு. அதை பார்த்து அந்த தொப்பிக்காரன் இவனோட ஆட்களுக்கு சிக்னல் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வெளியே போட்டா, கோடாலி கேங்கோட லீடர், நீ சிக்னல் கொடுக்கறதுலாம் வேஸ்ட் தம்பி, நீ போலீஸ் அடிக்கிறப்ப உன்னோட ஆட்கள் மொத்த பத்தி நாங்க போட்டு தட்டோம்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்களையும் படன்னு துப்பாக்கி வச்சு சுட்டு போறான். அதுலயே இந்த லீடர் பையன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் ஓடுறப்ப அவனோட காலை தனியா வெட்டி கோடாலியை வச்சு சரக்குன்னு குத்தி அந்த பையனையும் கொண்டுட்டு அப்படியே திரும்பி இந்த பொண்டாட்டிக்காரிய பாப்பான். பயப்படாத, என் கோடாலி பெண்களை கொல்லாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை அமுச்சு விட்டு பின்னாடியே துப்பாக்கி வச்சு அவளையும் கொண்டு போடுவான். இவன் தான் கோடாலி கேங்கோட லீடர். இப்ப இவனை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க. ரொம்ப வேகமாவே இவனோட கோடாலி கேங்கு வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. எக்கச்சக்கமான கிரைம் கொலைகள் பண்ணி இப்ப சிட்டிலே இருக்கிற பெரிய கேங்குடா அது கோடாலி கேங்கு மட்டும் தாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணிட்டு பல வருஷம் கழிச்சு இல்லாதப்பட்டவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பழைய அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அப்படி அந்த அபார்ட்மெண்ட்ல மூட்டை தூக்குறவன், துணி தைக்கிறவன், ஹோட்டல் வச்சிருக்கிறவன், கூலி தொழில் செய்யறவன் அப்படின்னு எல்லாருமே ஒரு கூட்டமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இவன் சிலுக்கு சிப்பா போட்டுக்கிட்டு ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கிறா இல்லையா, அவன் அந்த அபார்ட்மெண்டோட ஓனரம்மாவோட புருஷன். செய்யாத சேட்டை கிடையாதுங்க, எல்லாத்துக்கிட்டையும் ஓசிலே வாங்கி தைப்பான். அதே மாதிரி அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணை விட்டு வைக்கிறது கிடையாது. எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் ஷில்மிஷம் பண்றதுதான் நம்ம தலைவனோட வேலை. இப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் பைப்ல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறப்போ பாதியிலே தண்ணி நின்னு போயிடும். உடனே ஒரு அரமடைய ஓனரமா தண்ணி வரலன்னு கத்துவான். எவன்டா அது பேமானின்னு சொல்லிட்டு ஓனரமா கீழே இறங்கி வரும். ஏண்டா நீ குடுக்குற வாடகைக்கு என்ன காவேரி அத்தை டைரக்டா அவன் கடைக்கா திருப்பி விட முடியும்? எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க, இனிமே நான் வாடகை ஏத்த போறேன். வாரத்துக்கு 6 நாளைக்கு தண்ணியே வராது, அரை மணி நேரம் தான் தண்ணி வரும், அதுக்குள்ளே பிடிச்சுக்கங்கடா. அப்புறம் இவன் ஒருத்தன் எப்ப பாரு மூட்டையா தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான், ஆனா வாடகை மட்டும் கொடுக்க மாட்டியடா. அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுல, எல்லாரும் கிளம்புங்க. அப்ப அரமண்டை நிக்க உனக்கு முண்டை நான் தனியா சொல்லுமான்னு சப்புன்னு அவனுக்கு ஒரு அப்பு. போதா குறைக்கு இந்த அம்மாவோட புருஷன் பொண்ணுங்க குளிக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத இந்த அம்மா பார்த்துட்டு பயல ரூமுக்குள்ள விட்டு கும்மாங்குத்தா குத்தி அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து கீழே போட பூத்தொட்டி இந்த ஆள் தலையிலே விழும், ரத்தம் ஊத்திட்டு இருக்கும். அப்ப அரமண்டையா யோ உயிரோட இருக்கிறியா இல்லையான்னு கேட்டா, பயப்படாத இன்னும் சாவலடா அப்படிங்கிற மாதிரி அந்த புருஷங்காரன் சொல்றான். இப்ப அந்த காலனிக்கு இன்னும் 2 பேரும் புதுசா வராங்க. வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம படத்தோட ஹீரோவோட ஃப்ரெண்டும் தான். வந்தவங்க அந்த அரமண்டையா இருக்கிறா இல்லையா, அவன் ஒரு பார்பர் ஷாப் வச்சிருப்பான் போல. அவனோட கடையில ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட முடி வெட்ட வைக்கிறான். அந்த மட்டை என்ன முடியெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு பாருங்கப்பா, செம்மையா வெட்டி முடிச்சிருக்கிற பாருங்க. டேய் என்னடா இது இவ்ளோ அழகா வெட்டி விட்டுருக்கிற? என் தலைவர் யாரு தெரியுமில, கோடாலி கேங்கோட லீடர். பார்த்தா பயப்படுற மாதிரி முடி வெட்ட சொன்னா பழம் மாதிரி வெட்டி விட்டுருக்கேடா. தலைவா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அந்த பையன்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த அரமண்டைய கிட்ட மாமூல் கேப்பான். மாமூலா உங்களை பார்த்தா ரவுடி மாதிரியே தெரியலடா, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்றான். சரி சரக்கும் சைடு சும்மாது வாங்கி கொடுறா. அதுவும் முடியாது. எதுவும் முடியாதா? இப்ப என் தலைவனை கூப்பிடுறேன் பாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா குண்டன் கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அரமண்டியனும், டேய் ஒழுங்கு மரியாதை அங்க இருந்து போயிடுங்க, இல்ல 1000 பேத்துக்கிட்ட அடி வாங்கியே செத்து பெறுவீங்கடான்னு சொல்ல ஹீரோ பாருங்க, யாரு இவங்களா, தைரியம் இருந்தா எவனாவது கிட்ட வாங்கடான்னு சொன்னா மொத்த பேர் வருவாங்க. இல்ல நான் ஒத்தைக்கு ஒத்ததான் சண்டை போடுவேன், தம்மா கொண்ட போட்டாமா கிட்ட வந்து வயிற்றுல ஒரு குத்து விடுன்னு சொன்னா ஒரே குத்துற குத்துல ரத்தம் புழக்குன்னு வெளியில வரும். ஆனா பொதுவா தாய் குளத்தெல்லாம் அடிக்கிறது கிடையாது, அதான் உன்னை சும்மா விடுறா, இல்லன்னா ஒரே குத்து. அடுத்து 2வது லைன்ல குள்ள கத்திரிக்கா மாதிரி ஒருத்த உட்காந்துருக்கேன், எந்தரா அவன் எழுந்துருன்னா பொழங்கா மாதிரி இருக்கிறான். இல்ல வேணா நீ உட்காரு. கூட்டத்துல நிக்கிறிய சோடா புட்டி, நீ வெல்ல வாயா. ஆளுதாங்க சோடா புட்டி, ஆனா உடம்பு ரொம்ப கெட்டி, அடிச்சா காலி ஆயிடுவான், அதனால நீ உள்ள போயான்னு சொல்லிடுவான். சரி சின்ன பைய கூடயாவது சண்டை போடலான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொடினை கூப்பிட்டா அவனும் பாடி பில்டர் மாதிரி இருக்கிறான். ஐயோ நான் சின்ன பைய கூட எல்லாம் சண்டை போட மாட்டேன், நீயும் பின்னாடி போடான்னு நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு இந்த ஓனர் அம்மா வந்துரும். யாரா பேமானி, எங்க ஊருக்குள்ளே வந்து கலாச்சிட்டு இருக்கிறியா, ஓடுறான்னு செருப்பை கழட்டி அடிச்சிட்டு இருக்கோம். அப்ப ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு, இரு என்னோட கோடாலி கேங்க கூப்பிடுறேன்னு ஒரு ஊசி பட்டாசை தூக்கி வெளில போடுவான். பார்த்தா அந்த இடத்துக்கு உண்மையாவே கோடாலி கேங்க வந்துருச்சுங்க. இவன் தூக்கி போட்ட பட்டாசு அங்க இருக்கிற தொப்பிக்காரனோட தலையில பட்டுதான் வெடிச்சிருக்குது. எவன்டா அந்த பட்டாசை போட்டது? ஹீரோ உடனே நான் சொல்ல கேட்காம அந்த பஜாரி தான்ப்பா அவன் மேல வெடி
தலையை தூக்கி போட்டுச்சுன்னு சொல்லிடுவான். அவள் தான் கோடாரி கேங்க அப்படியே இந்த அம்மா கிட்ட நெருங்கி வர, ஏய் கிட்ட வாமா அப்படின்னு கூப்பிட்டதுமே இந்த அம்மா ஓடி போயிட்டு ரூம்ல ஒளிஞ்சுக்கும். அப்ப அந்த அரமண்டி இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் அந்த கோடாலி கேங்க கிட்ட ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிடுங்கடா, இல்லன்னா உங்க உசுறு போயிடும்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப தொப்பிக்காரன் கையில ஒரு கோடாலி எடுத்துட்டு நாடா சொன்னேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அவனை போடலாமேன்னு பாக்குறப்போ ஒரு செகண்ட்ல அந்த பயலுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க. பய குப்பை தொட்டில நுர தள்ளி இழுத்துட்டு கிடக்குறான். இதை பார்த்த மத்தவங்க எல்லாம் ஆஹா விஷயம் பெருசாயிடுச்சு, இத பத்தி உடனே நம்ம தலைவர்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு சிக்னலை கொடுக்க, அப்படி கொடுத்த அடுத்த செகண்டே இந்த கோடாரி கேங்ல இருக்கிற இன்னும் நிறைய பேர் இந்த காலனிக்குள்ள வந்து எல்லாத்தையும் பொலன்னு பொழக்கிறாங்க. அப்ப அந்த ஓனர் அம்மாவோட புருஷனா பாருங்க, எப்பா நான் இதையும் பாக்கலடா சாமி அப்படிங்கிற மாதிரி பூத்தொட்டி மண்ணை வச்சு அவனோட தலையை மறைச்சுக்கிறான். அண்ட் கடைசியா அந்த கோடாரி கேங்கோட லீடர் வில்லப்பையா இருக்கிறான் பாத்தீங்களா, அவனுமே அந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்தவன் அங்க இருக்கிற அம்மாவையும் குட்டி பொண்ணை இழுத்துட்டு வந்து அவங்க மேல பெட்ரோலை ஊத்தி, இதோ பாருங்கடா நான் 1 2 3 எண்ணுவேன், அதுக்குள்ள என் ஆளை எவன் அடிச்சது அப்படிங்கிற விஷயத்த சொல்லல, இவங்களை கொளுத்திருவேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு இவன் 1 2 3ன்னு சொல்லி அப்படியே லைட்டர் தூக்கி போடுறப்போ அத ஒரு கை வந்து பிடிக்குது. யாரான்னு பார்த்தா அந்த மூட்டை தூக்குற பையங்க. ஆளை அடிச்சது நான் தாண்டான்னு சொன்ன அடுத்த செகண்டே கோடாலி கேங்ல இருக்கிறவங்க மொத்த பேரும் சேர்ந்து இந்த மூட்டை தூக்குறவன அடிக்க வருவாங்க. பட் அவனும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாதுங்க. அவனோட பவரே அவனோட கால் தான் போல இருக்குது. காலை வச்சு சும்மா பறந்து அடிக்கிறான். அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி விழுது. பட் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேத்துக்கு மேல மொத்தமா சேர்ந்து இந்த பைய கூட சண்டை போடுறதுனால அவனாலையும் பெருசா சமாளிக்க முடியல. அப்போ ஒரு துணிக்கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு பாத்தீங்களா அம்மாஜி மாதிரி ஒருத்தர், அவரு 2 கையிலயுமே 10-15 இரும்பு காப்புகளை போட்டுக்கிட்டு இரும்பு கை கும்பு பயன்படுத்தி எல்லா பயல்களையும் அடிச்சு பறக்க விடுறாரு. இவரு மட்டும் கிடையாது, இதே ஏரியால ஹோட்டல் ஒருத்தன் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா, அவனுக்கும் கும்பு தெரியும் போல இருக்குது. அவன் குச்ச வச்சே பசங்களை ஒரு பக்கம் போட்டு வெளுன்னு வெளுத்து தள்ளுறான். இப்படியே இந்த பயலுக 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கோடாலி கேங்கோட சண்டை போட அந்த இடமே புழுதி புடலாகுது. கடைசியில கோடாலி கேங்க தோத்து போயிடுச்சு. பயந்துகிட்டு எல்லா பயல்களும் அங்க இருந்து தெரிச்சு ஓடி போயிருவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அந்த வில்லப்பைய கேங் லீடர் காமிச்சா சம கான்ல உட்கார்ந்து இருக்கிறவன், என் மானம் போனதுக்கே காரணம் நீங்க 2 பேரும் தான்டா, உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் கொல்றதுக்காக அப்படியே கோடாரிய விட்டறிய அது ஹீரோ மேல படத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருவான். நாடா ஒரு சின்ன பின்ன வச்சு எஸ்கேப் ஆயிருக்கிற, எங்க உன் ஃப்ரெண்டை இதே மாதிரி காப்பாத்து பாப்போம்னு சொல்லிட்டு அதே மாதிரியே இப்ப 2 கோடாலிய விட்டறிய சொல்றாங்க. பட் அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனோட லாக்கையே ரிலீஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்த லீடர் கிட்ட, தலைவா உங்க கோடாரி கேங்ல சேர்றதுக்கு தான் நாங்க இவ்வளோத்தையும் பண்ணோம், ப்ளீஸ் எங்களையும் உங்களோட கேங்ல சேர்த்துக்கங்கன்னு கேட்டா, நீங்க இதுக்கு முன்னாடி யாரையாவது கொலை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வில்லன் கேக்குறான். தலைவா அதுக்கு தான் தேடிட்டு இருக்கிற ஒருத்தரும் கிடைக்க மாட்டானே. சரி ஃபர்ஸ்ட் எவனையாவது கொன்னுட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்க 2 பத்தியும் என்னோட டீம்ல சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வில்ல பையன் அவங்க 2 பத்தியும் அமுச்சு விட்டுருவான். வெளியில வந்த இவங்களுக்கு யாரை கொல்றது எப்படி அவங்களோட டீம்ல சேர்றதுன்னு ஒன்னும் புரியல. அப்ப ஹீரோ பேசாம அந்த காலனில இருக்குதே பஜாரி லேடி அதை போட்டு தள்ளிடலாமான்னு கேட்டா, டேய் அந்த அம்மா கூட இருக்கிற எல்லாத்துக்குமே குன்ஃபு தெரிஞ்சிருக்குதா, எப்படி சண்டை போடுவ, டேய் புத்த ஹஸ்தம் குன்ஃபுல என்ன மெஞ்ச ஆளே கிடையாது. சின்ன வயசுல நான் ரோட்ல சுத்திட்டு இருக்கிறப்போ என்ன ஒரு பிச்சைக்காரன் பார்த்துட்டு, நீ கோடியில ஒருத்தன், உன்னோட உடம்பு குன்ஃபு கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்குது, இந்த அந்த புக்கை வாங்கி படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை கொடுத்தேன். நானும் அதை நம்பி உண்டியில வச்சிருக்கிற காசெல்லாம் கொடுத்து அந்த புக்கை வாங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த குன்ஃபுவை கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு கேங்க ஒரு பொண்ணை வம்பளுக்க அவங்கள தட்டி கேட்கறதுக்காக நான் போறப்போ அவங்க என்ன கும்முன்னு கும்மி விட்டாங்க. அப்ப இருந்து தான் நான் வில்லனா மாறணும்னு முடிவெடுத்து இவன் சீரியஸா பேசிட்டு இருக்கிறப்போ அந்த பக்கமா ஒரு பொண்ணு ஐஸ் வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருப்பா. அவகிட்ட இந்த பயலுக்கு பிரச்சனை பண்ணி ஐஸ்கிரீமா வாங்கி சாப்பிட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாப்பா, நான் பாக்குறேன் காசுலாம் கிடையாது, முடிஞ்சா எங்களை ஓடி வந்து புடி பாப்போம்னு சொல்லிட்டு இந்த பயலுக்கு ஒரு ட்ரெயின்ல ஏறிக்க இந்த பொண்ணு பாவம் ஓடி வந்து பிடிக்க முடியாம மூச்சு இருக்க நிப்பா. இப்ப இன்னொரு பக்கம் அந்த காலனில இருக்கிற ஓனர் அம்மாவை பாருங்க, ஏண்டா நீங்க 3 பேரும் கும்பு மாஸ்டர்ஸ்னா வெளியில போயிட்டு வித்த காட்டி சம்பாதிக்க வேண்டியதானே, நீங்க வித்த காட்ட என்னோட காலனியாடா கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா காட்டு கத்திட்டு இருக்கிறப்போ மத்தவங்க எல்லாம் இந்த 3 கும்பு மாஸ்டர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா அந்த ஓனர் அம்மா ஒரு கத்தும் பாருங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாத்தோட காதும் கிழிஞ்சிருக்கும், அந்த அளவுக்கு பயங்கரமான சத்தம் கேக்குது. அவனை இதுக்கப்புறம் எவனாவது வாயை திறந்தீங்க வாயை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா பஜாரித்தனமா பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு ஓரமா உட்காந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவளை போட்டு தள்ளுறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்ப ஃப்ரெண்டு மச்சான் இந்த கத்தியை வச்சு அதை போட்டு தள்ளிடுறான்னு சொல்லவும் இவனும் கத்தியை வீசுற கத்தி பறந்து வந்து மறுபடியும் இவனோட ஷோல்டர்லயே சுத்தம். டே குண்டா என்னால கரெக்டா இனிமே குறிப்பாத்து குத்த முடியாது, இன்னொரு கத்தி வச்சிருக்கல அதை வச்சாவது கரெக்டா குறிப்பாடுறான்னு சொன்னா இவன் விட்ட கத்தி இன்னொரு ஷோல்டர்ல வந்து குத்துது. உன்னைய கூட்டு வந்தானே என்னைய செருப்பால் அடிக்கணும், கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ட்ரை பண்றான்னு சொல்றப்போ இவனும் கத்திய விடுறான். பட் கத்தி போயிட்டு இந்த அம்மா மேல குத்தல, வெறும் கைப்பிடி மட்டும் சப்புன்னு போயிட்டு அந்த அம்மாவோட முகத்துல அடிச்சுக்குது. நாடா கத்திய காணோம், அங்கெங்கடா தேர்ற, என் கையில படுற இங்க தான்டா குத்தி வச்சிருக்கிற அப்படின்னு ஹீரோ கதறான். சரி இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம், அந்த அம்மா பார்த்தா பிரச்சனை ஆயிடும், வாடாங்கிறது போயிடலான்னு சொல்றப்போ இவன் சொல்லி வாய மூடத்துக்கு முன்னாடியே அந்த அம்மா அந்த பயல்களை பாத்துரும். ஐயோ அந்த அம்மா பாத்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பையன் அங்க இருக்கிற பாம்பு கூடிய வச்சு அந்த அம்மா அடிக்கலாமேன்னு பாக்குறப்போ மொத்த பாம்பு அப்படியே நம்ம ஹீரோ மேல கொட்டிடும். இந்த பயலெல்லாம் அசைய முடியல. இப்போ அப்ப ஃப்ரெண்டுக்காரனும் மச்சான் விசில் அடிச்சா பாம்பு போயிடுன்னு சொல்லுவாங்க, நான் வேணா விசில் அடிக்கவா, அப்பா சாமி நீ எதுவும் பண்ண வேணா நானே அடிச்சுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இந்த பையன் பூனு விசில் அடிக்க போறதுக்குள்ளேயே அந்த பாம்பு பாத்தீங்கன்னா வாயிலே கடிச்சு வச்சிரும். அப்ப அந்த ஓனர் அம்மாவும் பேமாடி பசங்களா மறுபடியும் வந்துட்டீங்களாடா, இன்னைக்கு உங்களை கைமா பண்ணாம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா பின்னாடியே விரட்டி வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ முன்னாடி தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பான். அப்ப அந்த அம்மாவும் டே ஓடதரா ஓடுவேன் நில்லுடா நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சேசிங் போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு கடத்துல நம்ம ஹீரோ காரு கடியில அப்படியே
சர்க்கிள் விட்டுட்டு போவ இந்த அம்மா ஜொயின் அப்படியே சுழண்டுகிட்டே ஒரு போர்டுல போய் பட்டார்னு அடிச்சு கிடக்கும். அவள் தாங்க ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த அம்மா கிட்ட இருந்து இப்போதைக்கே தப்பிச்சிட்டான். இப்ப ஹீரோ அந்த பாம்பு கடிச்சது இல்லையா, அதனால அந்த விஷம் உன்னோட உடம்பு முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. அதுலயும் உதடு வாயெல்லாம் எப்படி வீங்கி போய் கிடக்குது பாருங்க. அதனால இந்த வலியை அவனால தாங்கிக்க முடியல. கண்ணா புண்ணான்னு கைய வச்சு அங்க இருக்கிற எல்லா தகரத்தையும் குத்தி எறிய இவன் குத்துன குத்துக்கு அந்த தகரம் சகட்டு மெடிக்கா வளையுது. இவனுக்குள்ள இருக்கிற அந்த பலம் இவனுக்கே தெரியல போல. இப்ப கட் பண்ணிட்டு இந்த கோடாரி கேங் லீடர் காமிச்சா அவன் 2 பேத்த வர வச்சு இந்த காலனில இருக்கிறாங்க இல்லையா 3 குங்ஃபு மாஸ்டர்ஸ் அவங்கள போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்ப லீடரும் என்னப்பா உங்களை பத்தி தான் எல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க, நீங்க தான் மார்க்கெட்லயே நம்பர் 1 சேச்சே எங்களுக்கு ஒரு குரு இருக்காரு, அவரு எங்களுக்கும் மேல அவரோட பேரை கில்லர், அவரை இப்ப ஜெயில வச்சிருக்காங்க, அவர் மட்டும் வெளியில வந்தாரு இங்க ஒரு ரத்த ஆரே ஓடும். சரிப்பா உன்னோட குரு தான் உள்ள இருக்கிறாரு, அவரோட சிஷ்யர் நீங்க 2 பேரும் வெளில இருக்கீங்கல்ல, நீங்க நாங்க சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சிருக்கன்னு இந்த பையங்க பிளான் போட்டுட்டு இருக்கானுங்க. அண்ட் அதே நேரத்துல இந்த காலனியோட ஓனரமா அந்த 3 மாஸ்டர்ஸையுமே கிளம்ப சொல்லிடுச்சு போல. அதனால கடைசியா அவங்க அந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி பயங்கரமா ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு நம்ம மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போறாங்க. அப்ப அந்த காலை வச்சு பயங்கரமா ஒருத்தர் ஃபைட் பண்ணா பாத்தீங்களா, அவன் தனியா நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு ஒரு வித்தியாசமான இசை கேக்குது. அந்த இசை கேட்க கேட்க இவனுக்கு பக்கத்துல இருக்கிற புல், மேல ஓடிட்டு இருக்கிற பூனை அப்படின்னு எல்லாமே துண்டு துண்டாயிடுது. கடைசியா அது துண்டான மாதிரியே இவனோட தலையும் துண்டாயி இந்த பயலோட சோழியும் முடியுது. ஏன்னா வில்ல அம்சானே கண்ணு தெரியாத 2 குங்ஃபு மாஸ்டர்ஸ் அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒருத்தரை காலி பண்ணிட்டாங்க, இன்னும் 2 பேர் மட்டும் தான் மிச்சம். அப்ப அந்த கண்ணு தெரியாதவள ஒருத்த மட்டும் இந்த இரும்பு கை குங்ஃபு பண்ணுவார் இல்லையா, அவரு கடைக்கு போயிட்டு லைட்டா அந்த பைய பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறப்போ சட்டனா எதிர்பார்க்காத நேரத்துல அட்டாக் பண்ணுவான். பட் தலைவன் யாரு கையில அந்த இரும்பு கவசத்தை போட்டு இந்த பையல பயங்கரமா டேக்கிள் பண்ணி அடிச்சு பறக்க விடுவாரு. பட் இந்த கண்ணு தெரியாத 2 பேத்துக்கிட்ட இருக்கிற பவரே வேற. கையில ஏதோ வீணை மாதிரி ஒரு வித்தியாசமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க. அதை இவங்க வாசிக்க வாசிக்க அதுல இருந்து கிளம்புற அந்த பவரை வச்சுதான் மத்தவங்க கொள்ளுவாங்க. அதை தான் இப்பயும் பண்ணி அப்படியே சரசரசரன்னு கத்திகளை வீசி தள்ளுறாங்க. அப்படி வீசுறதுல நம்ம தலைவன் கையில இருந்த எல்லா காப்புமே தெரிச்சு போயிடுது. பட் அப்ப கூட விடாம அங்க இருக்கிற பெரிய ரோலர் ஒண்ணு அப்படியே இழுத்து அப்படியே இந்த பயல்களை நோக்கி தூக்கி வீச அதை கூட மியூசிக் வச்சு இந்த பயல்க பறக்க விட்டுறாங்க. அண்ட் கடைசியா நம்ம தலைவனையும் கொல்ல பாக்குறாங்க. பட் இன்னொரு குங்ஃபு மாஸ்டர் மிச்சம் இருக்காரு இல்லையா, அவர் கையில குச்சி ஈட்டி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து மறுபடியும் இவங்க கூட சண்டை போட ஆல்மோஸ்ட் கிட்ட அந்த பயல்களை அட்டாக் பண்ற லெவலுக்கு போயிடுவாரு. பட் ஜஸ்ட் மிஸ் இவராலே முடியல. இவருக்கு செம்மையா அடி விழுது. போதா குறைக்க இந்த ஓடரமா வேற கசுமாளங்களா போறதுக்கு முன்னாடி உடஞ்சதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்குது. பட் அதை கண்டுக்காம இந்த கண்ணு தெரியாத 2 பேரும் அந்த மாஸ்டர்ஸ் 2 பத்தியும் கொல்லலாமே பாக்குறப்போ மேல இருந்து அந்த ஓடரமா நிறுத்துங்கடா அப்படின்னு ஒரு கத்தும் பாருங்க. கத்துற கத்துக்கு இவங்க அமிச்ச கத்தி எல்லாம் காத்தோட கத்தா கரைஞ்சு போயிடும். யாரா அந்த அம்மா சும்மா கத்திட்டு இருக்குது, ஃபர்ஸ்ட் இதோட சோழியை முடிப்போம்னு சொல்லிட்டு இந்த கண்ணு தெரியாத 2 பேரும் அப்படியே தாவி மேல போறப்போ எங்கடா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கீழே அழுத்துறாங்க. யாரான்னு பார்த்தா அந்த அம்மாவோட புருஷன். அவருமே ஒரு குங்ஃபு மாஸ்டர் தான் போல இருக்குது. இவரோட பெயின் பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளெக்சிபிள் தான். பாருங்க அந்த பயலுங்க மாத்தி இந்த மனுஷன் அடிக்கிறாங்க. பட் இவர் மேல ஒரு அடி கூட விழ மாட்டேங்குது. மாறி இந்த பயலுக்கு மேல தான் அடி விழுந்துட்டு இருக்கு. அப்ப அடி வாங்கின பயலுங்க மறுபடியும் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில எடுத்துட்டு அப்படியே டார்க் சோல்ஜர்ஸ் இவரை நோக்கி அமுச்சு விடுவாங்க. அப்ப அந்த ஓனரமா சடனா குறுக்க வந்துட்டு அப்படியே சிகரெட்டை ஒரு இழுத்துட்டு ஒரு கத்தும் பாருங்க. இந்த பயலோட டார்க் சோல்ஜர்ஸ் மட்டும் கிடையாது, அந்த கண்ணு தெரியாதவங்களோட ஜட்டி பேண்ட் முத கொண்டு எல்லாமே கிழிஞ்சு பறந்து போயிடுது. ஏன்னா இந்த அம்மாவோட பவரே சிங்க கர்ச்சனை குங்ஃபு தான். அப்ப அதெல்லாம் பார்த்த அந்த கேங் லீடரும் எப்பா இதுக்கு மேல முடியாதுறாங்கிறது எஸ்கேப் ஆகலாமேன்னு பார்த்தா அந்த அம்மா காருக்குள்ளே வந்துரும். மௌனே இந்த ஏரியா பக்கம் இனிமே நீ வந்த ஒரே குத்து தான் தாட காணாம போயிருன்னு சொல்லி இந்த பயல்களை மிரட்டி அமுச்சு விடுது. அப்ப அந்த அசிஸ்டன்ட் பையன் சிகரெட்டை பத்த வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லீடர் பயலோட முடிய பத்த வச்சு விடுறான். காரே பத்திட்டு எரிஞ்ச பார்த்தா வீட்டுக்கு போயிட்டு இருக்குது. இப்ப இந்த 3 மாஸ்டர்ஸ்ல 2 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தன் உசுருக்காக போராடிட்டு இருக்கிறான். அப்ப அந்த அம்மாவே இந்த அம்மாவோட புருஷனையும் பார்த்து நீங்க 2 பேரும் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் எங்கள்கிட்ட சொல்லலன்னு கேட்டா, சில வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னோட பையன் ஒரு சண்டையில இறந்து போனா. அப்பல இருந்து நாங்க 2 பேரும் குங்ஃபு பண்றதே விட்டுட்டோம். இனிமே அமைதியா வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் எங்களோட சக்தியை நாங்க வெளிக்காட்டிக்கலன்னு சொல்றாங்க. அப்ப அரமண்டையா அந்த குங்ஃபுவை எனக்கு கத்து கொடுங்க, நான் கத்துக்கிட்டு வில்ல பயல்களை அடிச்சு தூக்குறேன்னு சொல்றப்போ டே குங்ஃபு கலை அப்படிங்கிறது பிறந்ததுல இருந்தே இருக்கணும்டா, எனக்கும் தான் இருக்குது. டிஜிக்குன்னு இந்த அம்மா அந்த பயலோட மூஞ்சிலே ஒரு குத்துது. அண்ட் கடைசியா அந்த 3வது மாஸ்டரும் இறந்து போயிட்டான். இப்ப கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டு கரணையும் காமிச்சா அந்த பயல்கள் ட்ரெயின்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கிற அந்த கண்ணாடிக்காரன உங்களுக்கு பார்க்க தான் அவன் டம்மி மாதிரி இருக்கிறான். ஆனா நம்ம ஹீரோவை போட்டு கும்முன்னு கும்மி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் வண்டியில சுத்திட்டு இருப்பாளே நம்ம ஹீரோயின், அவளை நம்ம ஹீரோ மறுபடியும் வம்பிழுத்து அவகிட்ட இருந்து காசு ஆட்டை போடலாமே பாக்குறப்போ அவன் நம்ம ஹீரோ பார்த்ததுமே ரொம்ப ஃபீல் பண்றா. ஹீரோ கிட்ட ஒரு பழைய சாக்லேட்டை காட்டுறான். என்னடான்னு பார்த்தா பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ ஒரு குட்டி பொண்ணை காப்பாத்திருப்பா இல்லையா, அந்த பொண்ணேவ தாங்க. பாவம் அந்த பொண்ணுக்கு காதும் கேட்காது வாயும் பேச வராது. அன்னைக்கு நம்ம ஹீரோ பண்ண உதவிக்காக அந்த சாக்லேட்டை அப்பவே கொடுத்துருப்பா. பட் அதை நம்ம ஹீரோ வாங்கிக்காம ஓடி இருக்கவும் இப்ப வரைக்கும் அந்த சாக்லேட்டை கொடுக்கறதுக்காகவே அதை இவ்வளவு பத்திரமா வச்சிட்டு இருந்திருக்காவ. பட் நம்ம ஹீரோ அதை பெருசா கண்டுக்கல. அந்த சாக்லேட்டை கீழே தள்ளி விட்டு அவகிட்ட இருக்கிற காசு சோடவையும் ஆட்டையை போட்டு இந்த பக்கம் ஓடி வந்துருவான். அப்ப ஃப்ரெண்டுக்காரன் கூடவே வந்துட்டு இருக்க, டே இந்த காசு இதுக்கப்புறம் என் கூட சேராத, என் பின்னாடி வராதன்னு அந்த பையல அடிச்சு துரத்திடுறான். அப்ப இந்த கோடரிகங்கோட லீடர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டு விட்டுருக்கான். என்னடான்னு போயிட்டு கேட்டா அந்த கண்ணு தெரியாத 2 மாஸ்டர்ஸும் எங்களுக்கும் மேல ஒரு மாஸ்டர் இருக்காரு, அவரோட பேரு கில்லர்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அவரு ஜெயில இருக்கிறதா கூட சொல்லிருப்பாங்க. அவனை எப்படியாவது காப்பாத்தி நம்ம ஹீரோ அவனை வெளியில
கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வில்ல பையன் நம்ம ஹீரோக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க். இப்ப அவனும் ஜெயிலுக்குள்ள ஓடி வரான். மேப்பை வச்சு கரெக்டா அந்த செல்லை கண்டுபிடிச்சிட்டான். ஓபன் பண்ணி பார்த்தா பெருசா அதை ஒண்ணு இருக்க போதுடான்னு பார்த்தா ஒரு வயசான சொட்டத்திலேயே கக்கூஸ்ல உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவனை கூட்டிட்டு போயிட்டு வில்ல கிட்ட விட்டா அவன் முழிக்கிறான். யாரா அவன், இவனை எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி லுக்க கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட், யோ உண்மையாவே நீ தான் கில்லராயா, பாக்குறதுக்கு ஏதோ கிளபோட்டு மாதிரி இருக்கிற, நாங்க சொல்ற 2 கும்ஃபு மாஸ்டர்ஸ் நீ எப்படி சாகடிக்க முடியும்? அதுக்கு அவனும், தம்பி ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா வில்ல பயிலையும் போட்டு தள்ளிட்டு தான் நான் போயிட்டு ஜெயிலே உட்கார்ந்திருந்தேன். எனக்கு இணைய அந்த உலகத்துல எவனும் பலசாலியும் கிடையாது திறமசாலியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பையன் சிரிச்சிட்டு இருக்கிறப்போ, நடா சிரிப்புன்னு சொல்லிட்டு கேங்ல இருந்த ஒருத்தன் பொலக்குன்னு ஒரு குத்து குத்துவான். பட் அந்த கில்லர் அசரவே இல்லைங்க. உன் குத்துல வெயிட்டே இல்ல, நல்லா குத்துன்னு நல்லா அவனே கேட்டு கேட்டு வாங்கிக்கிறான். அண்ட் கடைசியா துப்பாக்கி எடுத்து அவனோட தலையிலே வச்சு அப்படி ட்ரிகர் அழுத்துவான் பாருங்க. அழுத்துற செகண்ட்லயே அந்த துப்பாக்கில இருந்து வெளியே போற அந்த புல்லட்டை அசால்ட்டா அவன் 2 விரல வச்சு பிடிக்கிறான். அவள்தான் இப்பதான் இவன் எவ்வளவு பெரிய திறமசாலி அப்படிங்கிற விஷயத்தையே மத்தவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. வில்லனும் நீங்க சொன்ன மாதிரி இந்த உலகத்திலே நீங்க தான் மிக சிறந்த கும்ஃபு மாஸ்டர், உங்களால மட்டும்தான் உங்க 2 பேத்தையும் கொல்ல முடியும்னு சொல்லவும் கில்லர் அப்படியே திரும்பி அங்க இருக்கிற கிளப்பை பார்த்து ஒரே மிதி. கிளப்பே பொழந்துக்குது. பார்த்தா அந்த இடத்துல தாங்க இந்த ஓனரமா புருஷனும் இருப்பாங்க. அடுத்து என்ன ஃபைட் தான். அந்த ஃபைட் எப்படி இருக்குது அப்படிங்கறத என்னால வாயால சொல்ல முடியாது. சோ நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப கடைசியா அந்த ஓனரமா அங்க இருக்கிற ஒரு பெரிய பெல் எடுத்து அதோட தலையை தனியா தட்டிட்டு அதுல வாய வச்சு ஒரு கத்தும் பாருங்க. கத்துக்கு அந்த ஹோட்டலே காணாம போயிடுது. அண்ட் கில்லராலே முடியல, படுத்துட்டான் பையன். அப்ப அந்த அம்மா கிட்ட வந்துட்டு மறுபடியும் அவனை நோக்கி ஊதலாமேன்னு பாக்குறப்போ, ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க, நான் திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங் போட்டு அவங்கள மறுபடியும் அட்டாக் பண்றான். 3 பேருமே இப்ப மாறி ஒருத்தரை புடிச்சுக்கிட்டு பயங்கரமா லாக் பண்ணி கிடக்குறாங்க. அப்ப அந்த லீடர் பையன் கையில ஒரு கட்டை எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கூப்பிட்டு, டேய் கரெக்டா அவங்க 2 பேத்தோட தலையை பார்த்து இந்த கட்டையை வச்சு ஒரு போடு போடுறான்னு சொன்னா, ஹீரோ என்னதான் ஒரு பச்சை குழந்தை நல்ல பையன் இல்லையா, அதனால கட்டையை வச்சு முதல்ல அந்த கேங் லீடர் பையலோட தலையில ஒரு போடு, அடுத்து லாக் பண்ணி கிடக்குற அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட தலையிலயும் பட்டார்னு ஒரு போடு. அவள்தான் அந்த வில்லனுக்கு செம காண்டாயிடுது. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேத்தையுமே அடிச்சு தூக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னையாடா அடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த பயலோட நெஞ்சிலே ஒரு குத்து, ரத்தம் தெறிக்குது. அப்புறம் அவனை தூக்கி போட்டு தரையிலையும் மிதிச்சு அடின்னு அடிச்சு அவனோட தலைய தரையோட நச்சுறப்போ, அப்ப கூட நம்ம ஹீரோட சேட்டையை பாருங்களேன். பொறுமையா அவனோட கை கொஞ்சமா அந்த கட்டை கிட்ட போயிட்டு அத்தனோட கட்டை எடுத்து அந்த சொட்ட தலையோட தலையில நொட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறான். காண்டானவன் மறுபடியும் நம்ம ஹீரோட மூஞ்சில நங்குன்னு குத்துறான். குத்திட்டு பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபையும் காணோம். இங்க கீழே குத்து வாங்கி கிடந்த நம்ம ஹீரோவையும் காணோம். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் நம்ம ஹீரோவை காப்பாத்தி இங்க எடுத்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த லீடர் பைய வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, யோ சொட்ட நே அவங்கள தப்பிக்க விட்டேன்னு கேட்கவும், கில்லர் ஓங்கி ஒரே அடிதான் அடிச்சதெல்லாம் அந்த பயலோட கழுத்து திரும்பிக்கும். இப்ப அவனை ஒரு கோயில படுக்க வச்சுட்டு, டே தம்பி எங்களை காப்பாத்த உன்னோட உசுரை எதுக்குடா தியாகம் பண்ண நினைச்சேன்னு கேட்டா அந்த பையன் எதுவுமே பதில் சொல்லல. தரையில என்னத்தையோ வரையறா, அது வேற எதுவும் கிடையாதுங்க. ஐஸ் வண்டி இழுத்துட்டு இருந்த அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ கையில வச்சிருந்த சாக்லேட் தான் வரைஞ்சு காட்டிட்டு இருக்கான். இவனுக்குமே அந்த லவ் இருக்குது போல. இப்ப அந்த கில்லரும் மோப்பம் புடிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ இருக்கிறான் அந்த காலனி கிட்டே வந்துட்டான். அவங்க 3 பேரும் எங்க இருக்கிறாங்கன்னு தேடுங்கடான்னு ஆட்களே அனுப்பிச்சு விடுறான். அந்த கேப்ல அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம ஹீரோட உடம்புல ஃபுல்லா கட்ட போட்டு அவனுக்கு சில சித்த வைத்தியம் எல்லாம் பண்றாங்க. கில்லர் கிட்ட இவ்ளோ அடி வாங்கி எப்படி இந்த பையன் உயிரோட இருக்கான், இவனோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு இவங்க சொல்லி வாய முடியல. இவங்க ஹீரோ மேல போட்டு விட்டாங்க இல்லையா கட்டு, அந்த கட்டு கொஞ்சமா அவிழ்ந்துட்டு இருக்கு. நடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ மேல போட்ட அந்த மூலிகையும் அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த விசேஷ சக்தியும் ஒன்னா சேர்ந்து அவனை ஒரு மாவீரனா மாத்திடுச்சு. அதனால அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேத்தையும் கட்டில உட்கார வச்சுட்டு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க பொறுமையா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு இந்த பையன் வெளில போறான். கில்லரும் நம்ம ஹீரோவை பாத்துருவான். இப்ப எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ அந்த கில்லர் கிட்ட அப்படியே பொறுமையா நெருங்கி வர, அவன் தெனாவட்டா பாத்துட்டு இருப்பான். ஓங்கி ஒரு குத்திட்டு அவனை அடிச்சு தரையை தொட வைக்கிறான். பட் அந்த வில்ல தொடரதாவே இல்ல. தொடர்ந்து நம்ம ஹீரோ கூட மல்லு கட்ட ஒரு அடி அடிக்கிறப்போ அந்த வில்ல உருண்டுகிட்டு போய் ஒரு இடத்துல விழுவான். விழுந்தவன் தவளை மாதிரி கத்திட்டு தரையில காலை ஊனிட்டு அப்படியே பறந்து வருவான் பாருங்க. ஹீரோவோட வயிற்றுலயே குத்தி அப்படியே பில்டிங்கா அடிச்சு நொறுக்கி அவனை ஒரு இடத்துல சொருகிறான். இப்ப இந்த வில்லனுக்கு தவளை கும்ஃபு தெரிஞ்சிருக்குது. இது கும்ஃபு ரகத்திலே ரொம்ப கொடூரமானது. இதை எப்படி நம்ம பையன் சமாளிக்க போறான்னு சொல்லிட்டு மேல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ ஒவ்வொரு பில்டிங்கா தாவறான். அப்படி அந்த வில்லனுக்கு ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு கேபிள் மேல தொங்கிட்டு பறந்து வந்துட்டு இருக்கிற அந்த கல்ல அப்படியே அந்த பொந்துக்குள்ளேயே சரட்டுன்னு உதச்சி அடிக்கிறான். பார்த்தா அந்த பையன் மேல இல்ல கீழே இருக்கிறாங்க. தவளை மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே ஒரு தாவுவான் பாருங்க. தொங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட வயிற்றுலயே அடிச்சு அங்க இருக்கிற காலனி எல்லாத்தையுமே தாண்டி ராக்கெட் மாதிரி நம்ம ஹீரோ மேல போக வச்சிருவான். அப்ப ஹீரோவும் போறான் மேல பறந்து போயிட்டே இருக்கான். அங்க ஒரு கழுகு இருக்கும். அந்த கழுகு மேல காலை வச்சு அப்படியே மேல பறக்க மேல மேகத்தின் மூலமா புத்தர் காட்சி அளிச்சு நம்ம ஹீரோவை ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அவள்தான் நம்ம ஹீரோ முழு பவரோட பூமியை நோக்கி வந்துட்டு இருப்பான். அதே நேரத்துல கீழே இருக்கிறவங்களாலயும் ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி நம்மள நோக்கி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உணர முடியுது. அப்ப ஹீரோ அந்த வில்ல கிட்ட நெருங்கி வர அவனோட உடம்பே மொத்தமா பத்துக்கிட்டு எரியுது. அப்படியே அந்த வில்ல பையனை நோக்கி அவனோட கையை நீட்டி ஒரு அழுத்துவான் பாருங்க. அவனோட 5 கையும் அப்படியே பூமியில பட்டான்னு பதியுது. அது மட்டும் இல்ல, வில்லனும் இப்ப சரண்டர் ஆயிட்டான். அப்படி சரண்டர் ஆன மாதிரியே நடிச்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட சேட்டையை காட்டலாமே பாக்குறப்போ ஜஸ்ட் மிஸ் அவன் கண்ணத்துக்கிட்ட மட்டும் நம்ம ஹீரோ அப்படி கையை நீட்டிருப்பான். ஒரு பக்கம் பில்டிங்கே காணாம போயிருக்கும். அப்ப கில்லரும் டேய் இது என்னடா பவர்னு கேட்டா புத்த அஸ்தம், நீ விருப்பப்பட்டினா சொல்லு, நான் உனக்கு கத்து கொடுக்குறேன்னு நம்ம ஹீரோ சொல்றப்போ அதை கத்துக்கிற சக்தியும் தகுதியும் எனக்கு இல்ல மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த வில்லப்பைய காலிலே விழுந்துருவான். அண்ட் கடைசியா நம்ம ஹீரோவும் ஜெயிச்சுட்டா. அவனை புள்ளைய பார்த்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபையும் காப்பாத்திட்டான். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோவோட சின்ன வயசு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா இல்லையா, அவளையும் பார்த்து அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் இப்ப ஒன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே இப்ப நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவள் தாங்க அப்படியே அந்த படம் முடியுது. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வேணும் அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.